எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி வடித்த சாதத்தில் பக்கோடா செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 2 கப்பு சாதம் சேர்க்குறேன். இந்த கப்பில் இன்னொரு கப்பு சேர்க்குறேன். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் மீடியமாக சூடாக இருக்கும், உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.